வெல்கம் டு ஹோம் மேக்கர் சமையல். நம்ம இன்றைக்கி வந்து தேங்காய் பால் உளுந்து வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் கிட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு உளுந்து 1 கப் அளவுக்கு பச்சரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான குவான்டிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு உளுந்து 1/2 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறட்டும். நல்லா ஊறி வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் வந்து முழுசாக நம்ம வந்து இது கூட சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேங்காவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நம்ம நைஸாக அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம இப்போ தேங்காய் பால் வந்து எடுக்க போகிறோம். நல்லா ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலை வந்து ஊற்றிட்டு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த தேங்காயோட பாலெல்லாம் தனியாக ஃபில்டர் ஆகி வந்துடும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை பனவெல்லம் ஏதாவது போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை குக் பண்ண போகிறது இல்லை, இது அப்படியே தான் வந்து ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததை ரெடி பண்ணிடலாம். உளுந்து அந்த அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட வெங்காயம் அந்த மாதிரி எதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஹவர் வந்து மாவு அரைச்சது ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது கொஞ்சம் புளிக்கிற மாதிரி அந்த பதத்துக்கு வரும். அப்போ வந்து நீங்கள் எண்ணெய் சட்டியில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் கிறிஸ்பியாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறட்டும். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா இதை பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தேங்காய் பாலில் வச்சு ஊற வைக்க போகிறோம். அதனால் வந்து ரொம்ப பெருசாக வேணாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது கிட்ஸ்க்கு தட்டிலையும் போட்டு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சூப்பராக வந்து குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. தேங்காய் பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அப்படி ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பனை வெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். இப்போ செய்கிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம அதை வச்சுருக்க அந்த பால்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதில் கொட்டிட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் பால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு வெயிலில் குடிச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் உடம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம இதை வந்து அது கூட வந்து சேர்த்துடலாம். நல்லா வெள்ளைப்பாகலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருக்கணும். நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த பாலோட கலரே மாறி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.